ஹாய் வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் சரவ். சரக்கு அடிச்சிட்டா, தண்ணி அடிச்சிட்டா ரொம்ப தைரியமாக இருக்குது டாக்டர், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது டாக்டர், நல்ல தூக்கம் வருது டாக்டர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டாக்டர். இது மாதிரி நிறைய வித்தியாசமான அறிகுறிகள்லாம் சொல்லுவாங்க. ஏன் சரக்கு அடித்தா மட்டும் அது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. சரக்கு அடிக்காமல் இருந்துச்சுன்னா ரொம்ப பயப்படுவேன், எதையும் செய்கிறது யோசிப்பேன். ஆனால் சரக்கு அடிச்சுட்டு செய்ய முடியுது, அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு ட்ரக்கு, உங்களோட மூளையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ட்ரக். மூளைங்கிறது தான் நம்ம சிந்தனை தான் மூளை தான் சிந்திக்கக்கூடியது. அந்த சிந்தனை தான் நம்மளை செயல்களை செய்ய வைக்கும். எல்லா வேலையும் நம்ம செய்கிறதுக்கும் நமக்கு சிந்தனை அவசியம். ஆல்கஹால் போய் அந்த சிந்தனையை ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் அது. நம்ம மூளையோட சிந்தனையை உங்களுக்கு ஃபோர்சிபிளாக வச்சுக்கிறதுக்கும், உங்களுக்கு ஒரு இஃபோரியா, ஒரு மயக்க நிலை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது அப்படிங்கிறத மூளையிலேருந்து டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அந்த வேலையை பண்ணும். ஆல்கஹால் அந்த கெமிக்கலை அதிகமாக சுரக்க வைக்கும். ஆல்கஹால் போய் டோப்பமைன் புஷ் பண்ணும்போது டோப்பமைன் வெளியே வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, உங்கள் மனசில் என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த சிந்தனை என்னெல்லாம் சிந்தனை வருதோ அந்த சிந்தனையெல்லாம் செயலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு தைரியத்தை மனசுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆல்கஹால் எடுக்கிறவங்க அந்த இஃபோரிக் ஃபீலிங், ஒரு சந்தோஷமாக, ஒரு ஹாப்பியாக இருக்கிறது, அல்லது ஒரு தைரியத்தில் போய் சண்டை போடுறது, அல்லது பல தைரியமான விஷயங்களை செய்ய சொசைட்டியில் இதெல்லாம் தவறு அப்படின்னு இருக்கிற விஷயங்கள்லாம் செய்ய வைக்கிறது, தூண்டுறது அப்படிங்கிறதுக்கெலாம் அந்த டோப்பமைன் தான் ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் ஃப்ளர்ட் பண்ணுறவங்க, ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறவங்க, இதெல்லாம் மைல்டு இன்டாக்சிகேட்டட் பண்ணிட்டு பண்ணுறது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. மற்றபடி ஆல்கஹால் தொடர்ச்சியாக எடுக்கிறது இந்த மாதிரியான ஃப்ளட் ஆஃப் டோப்பமைன்லாம் திரும்ப திரும்ப நடந்துச்சு அப்படின்னா உங்கள் மூளையோட செல்கள் பாதிக்கப்படும், திசுக்கள் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ ஆல்கஹால் இஸ் ஆல்வேஸ் இன்ஜூரியஸ் டு யுவர் பிரெயின். அப்புறம் தான் லிவர். நிறைய பேர் லிவருக்கு வர ஆபத்து நிறைய பேர் தெரியும், ஆனால் பிரெயினுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் ஆல்கஹால் உள்ளே போனோன்னு பிரெயினை தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும். உங்களோட பர்சனாலிட்டி சேஞ்சஸ் நடக்கும், கோவப்படுவீங்க, நிறைய எரிச்சல் வரும், நல்லா கூட சண்டை போடணுங்கிற ஃபீல் வரும். இது மாதிரியான தொடர்ச்சி ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு இது மாதிரியான கேரக்டர் சேஞ்சஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆல்கஹால் எடுக்கிறது ஆபத்து அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.